வணக்கம். உங்கள் விக்கிராஜ். இப்போ உலகம் எங்கும் ஒரே ஒரு விஷயத்தை தேடிதான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா கோல்டு. இந்த தங்கத்தை தேடிதான் உலக நாடுகளும் சரி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓடிட்டு இருக்காங்க அலமோதிட்டு. ஏன்னா தங்கத்தோட விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட்டோட விலையே 93,000 ரூபாய் வருது. அதுவே செய்கூலி சேதாரம் பாத்தீங்கன்னா 1 லேக் மேல வருதுங்க. கடந்த 2021 தங்கத்தோட விலை வெறும் 25,000 ரூபாய் இருந்ததுங்க. இப்ப பாருங்களேன், 22, 23, 24, 25 4 வருஷத்துல குறிப்பா சொல்ல போனா தங்கத்தோட விலை மட்டும் ஒரு 5,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் ஏறி இருக்கிறது தான் சாத்தியமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா தங்கத்தோட விலை எப்பப்பா 70,000 ரூபாய் கிட்ட ஏறி இருக்குங்க. இந்த விலையானது அதிகபட்ச விலைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த விலையை நம்மளே கனவுல நினைச்சாலும் அதே 30,000 ரூபாய்க்கு விலை வரும்ன்றது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிபுணர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது தங்கத்தோட விலை ஏன் இந்த அளவு ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐயா இருக்காரு பாத்தீங்களா, ட்ரம்பால தாங்க இது எல்லாமே. ட்ரம்ப் ஏற்படுத்தின சில விஷயத்தினாலேயே தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறைவானதுனாலையும் உலக நாடுகள் எல்லாருமே காகிதத்தை மதிக்காம இவங்க எல்லாருமே கோல்டு நோக்கி ஓடுறாங்க. அதுவே குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய இந்தியால ரிசர்வ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி எல்லா நாடுகளுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு. அதாவது சைனாக்கு, அமெரிக்காக்கு, ஜப்பானுக்கு, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுக்குமே இருக்கு. குவைத் சம்பந்தப்பட்ட எல்லா நாடுமே இந்த ரிசர்வ் பேங்க் இயங்கிட்டு வருது. இந்த ரிசர்வ் பேங்கோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல காகிதம் அதாவது பணத்தோட விலை உண்மையாலே வீழ்ச்சி அடையும். அப்ப எல்லாருமே தேடி ஓடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நாடு ரிசர்வ் பேங்குகளும் கோல்டு சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.